கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் ஒப்பு குடித்தீரையா உம்மையே எனக்காக நல்ல வீட்டுக்கு போகும்போது நம்ம மற்ற மனுஷங்க எல்லாரும் கேலி கிண்டல் வேற ஏதாவது தான் பேசுவாங்க. இளவு வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு உண்டான அந்த நல்ல குணத்தில் மட்டும்தான் நம்ம என்ன மைண்டில் நிற்கும் அப்படிங்குவாங்க. அந்த உலக காரியங்கள் இருக்கிற அந்த மனுஷனுக்கு அந்த அவங்க சொல்கிற வார்த்தை நம்மளுக்கு என்ன சொல்கிறது பெரும் இதாக எடுத்துக்கிறோம். நம்ம அப்படியெல்லாம் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக ஜீவன் கொடுத்து நம்மளை நம்மளோட பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணா அவரோட உயிரையே நம்மளுக்காக கொடுத்தாரு. இதில் இப்போ உலக சரித்திரத்தவே இயேசுவுக்கு முன் இயேசுவுக்கு பின் அப்படின்னு தான் நம்ம இருக்கிறோம். உலகம் முழுவதும் அதே தான், கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு பின் அப்படிங்கு தான் நம்ம உலக காரியங்களை நம்ம என்ன பண்ணால் அடையாளப்படுத்தி நம்ம சொல்கிறோம். அப்படிங்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனா அந்த காலத்தில் பிதா நம்மளை எல்லாம் உருவாக்குனாரு, மனுஷங்களை உருவாக்குனாரு. அவங்க செய்கிற பாவம், பொய் சொல்கிறது, திருடுறது, அவங்க எந்த குற்றம் செய்கிறாங்களோ அவங்க எந்த அளவில் அதை நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தமான பறவைகள், விலங்குகள் அதை இதை என்ன பலியாக கொடுக்கும்போது அந்த ரத்தத்தை எடுத்து அவங்க வீட்டில் பூசுகிறோம் அப்படின்னா அவங்க செஞ்ச எல்லா பாவமும் போயிடும் அப்படின்னு அந்த காலத்தில் நம்பினாங்க. அப்படி இருக்கும் பொழுது மற்றவங்க கையினாலும் இல்லை, அதாவது அதை விட பெரிய பாவமெல்லாம் செஞ்சதுனால தான் நோவா காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் அந்த இருக்கிற மனுஷங்கள் இருந்ததை கொண்டு வந்தாங்க. அப்போ வரும்போது என்னென்னா இப்போ கொஞ்சம் அவங்க பாவமெல்லாம் பெருகிறதுனால அவர் உண்மையாக இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட ஆவியை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவ பலியாளத்திலிருந்து உயிர்ப்பித்து அதை நம்மளுக்காக என்ன பண்ணார், அந்த ஜீவனை பண்ணி. இப்போ எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 3 பிள்ளைகள் இருக்கிறோம். 3 பிள்ளைகள் இல்லை, இப்போ நான் ஃபஸ்ட்டு. அப்போ எனக்கு என் பிள்ளையோட கையை போனால் பரவாயில்ல அப்படின்னு என்னால் நினைக்க முடியாது. அதே மாதிரி என்னோட சொந்தக்காரங்க எப்படி போனால் நினைக்க முடியாது. அவங்களுக்காக இப்போ டேட்டுவெல்லாம் குத்துறாங்க எதுக்காக, மற்ற மனுஷங்க மேலே உள்ள பிரியத்தினால என்ன பண்ணோம், டேட்டு குத்துறோம். அதுவே ரொம்ப பயங்கர வலிக்குவாம, எனக்கு தெரியல, கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க என்னை சேர்ந்த மனுஷங்களை நான் என்ன பண்ணுவேன், போய் நான் துன்புறுத்தவனா, கையை வெட்டவும் பண்ண மாட்டேன். அப்போ பிதா நம்ம மேலே கரிசனை உள்ளவராக இருந்து அவரோட சொந்த ஆவியை தான் ஆதாம இடத்துல பார்க்குறோம். சொந்தமாக அவரோட ஆவியில தான் ஆதாம உருவாக்குனார் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவையும் ஆவியில ஒரு பரிசுத்த ஆவியினால மரியாளோட வயிற்றுலேருந்து நம்ம உருவாக்குனாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது அவங்க நம்ம எப்படி நினைப்போம், நம்மளை சேர்ந்தவங்களோட ஒரு கீரல் இருந்தால் கூட நம்மளுக்கெல்லாம் மனசு கஷ்டம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஏசப்பாவோட பிதா ஏசப்பாவோட உயிரையே எங்களுக்காக கொடுத்துருக்காங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நினைக்கும்போது ஒருவேளை ஏசப்பாவை இதுக்காகத்தான் படைச்சாங்க, அதனால அவருக்கு அது தெரியும், அதனால அப்படியே அந்த வழியில் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சின்ன வயசுல அப்படிலாம் தோணிருக்கு. அவர் 33 வருடங்கள் நம்ம பூமியில் வாழ்ந்தார். 30 வருஷமும் ஊழியம் இல்லாமல் 3 வருஷம் மட்டும்தான் அவர் என்ன பண்ணார், ஊழியம் செஞ்சு எதுக்காக அவங்க அதாவது அந்த சிலுவையில் அறையப்படணும்னா ஏதாவது அவங்க பாவம் செஞ்சுருக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன விசாரணைக்கு வரும் பொழுது அந்த ராஜா சொல்கிறாரு, இவர்கிட்ட நான் எந்த பாவமே நான் அறியலை,
எந்த பாவமே இருக்குல்ல, எதுக்கு நம்ம ஒரு தூக்கில் போடுறோம்னு. ஆனால் இயேசு கிறிஸ்து கிட்ட நன்மையை பெற்றவங்க வந்து அவங்க அறியணும். அவர் வந்து ராஜான்னு சொல்கிறாரு, அதனால என்ன பண்ணணும், அவரை வந்துட்டு நான் சிலுவையில் இறங்கணும் அப்படின்னு இப்போ மக்களோட இதுக்கு உட்பட்டு அது வந்து அந்த ராஜா என்ன பண்ணாரு, சரின்னு சிலுவையில் அரைஞ்சாரு. மற்ற 2 இவங்களுக்கும் கிரீடம் வந்து சூட்டப்படலை. ஏன் அப்படின்னா இவர் வந்து அவமானப்படுத்துறதுக்காக அந்த கிரீடம் சூட்ட, நீ ராஜா தானே, அப்போ உனக்கு இந்த கிரீடம் வேணும் அப்படின்னு அவங்க அவமானப்படுத்துறதுக்காக என்ன பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. நான் நினைச்சேன் சின்ன பிள்ளைல என்ன நினைப்பேன் அப்படின்னா, இவங்க ஐசப்பா வந்து எப்படியும் மறிச்சிட போறாரு, மீண்டு வந்துடுவாரு, நம்மளுக்காக இருப்பாங்க, அதனால இது இருக்க விட்டோம். அப்போ வந்து நம்ம உயிர் போகிறது வந்து நம்ம உடம்பத்தில் வந்து உயிர் போயிருச்சு, அவங்க நித்திரை அடைச்சிட்டாங்க, அப்படிதான் வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் ஏசப்பாவோட இதில் வந்துட்டு என்னென்னா அவரும் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்குறாரு. என்ன பண்ணுறாருன்னா, இந்த நாளில் போகாமல் அந்த மாதிரி இல்லை, ஏசப்பா பிதாவே நான் வந்து உங்கள்கிட்ட வந்து என்னோட ஆவியை வந்து நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு. என்னோட வாழ்க்கையை நான் வந்து ரொம்ப இது பண்ணது இப்போ கொஞ்சம் இதாக இருக்கும், முன்னே வந்து ரொம்ப டிப்ரெஷன் இருக்குது என்னோட வாழ்க்கையில். நான் வந்து செல்லு பார்க்கும் பொழுது நான் நினச்சது மனசை எதிர்பாராத விதமாக இல்லை. நான் வந்து இப்போ யூடியூப்பில் பார்க்கும்போது ஏசப்பா பேசுகிற மாதிரி இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். அப்போ வரும்போது நானும் நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம், மற்றவங்கிட்டலாம் சொல்ல முடியும். இப்போ ஏசப்பா எனக்கு இந்த பிரச்சனை அது ஏதாவது மனசுக்குள்ளே போட்டு அடக்கழிக்கும் போது நான் யூடியூப்பில் பார்க்கும் பொழுது எனக்காகவே ஒரு சொல்கிற அப்படியே இருப்பார். அந்த மாதிரி ஏசப்பா வந்து நம்மகிட்ட வந்து பேசுவார். அப்போ இதில் என்ன நம்ம ஏசப்பா கிட்ட தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம வந்து ஏசப்பா இப்போ இந்த வழியில் வந்து எனக்கு அது வேணும். நாங்கள் ஹாஸ்டலில் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் முடி வச்சுருவாங்க சீக்கிரம். அப்போ பிள்ளைகளாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு சொல்லிச்சு, நான் வந்துட்டு எனக்கு முடி வளரணும்னு ஏசப்பா கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், அவர் எனக்கு கொடுத்தாரு. அப்போ எனக்கு கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் அந்த இதை சொன்னாங்க. அப்போ பிள்ளைகளை என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரேயர் பண்ணுறதுக்கு போய் நைட்டு ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு ஏசப்பா எனக்கு முடி வேணும்னு ஜெபம் பண்ணிட்டு விட்டுறாங்க. ஆனால் பார்த்தா அது நடக்கவே இல்லை, முடி வரவே இல்லை. ஒரு பொண்ணு சொல்லிச்சு, அது எல்லாரும் ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் என்ன பண்ணுறோம், வரவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் இப்படி பேசும்பொழுது தான் தெரிஞ்சுது, நான் வந்துட்டு நீ எப்படி ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா, ஏசப்பா நான் நைட்டு படுத்து தூங்க போகிறேன், காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது எனக்கு நிறையா முடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கணும். சரிங்களா?